எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டடி மெட்டீரியல் இதெல்லாம் தேடிக்கிட்டே இருக்கீங்களா? இதனால தான் நீங்கள் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலையா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சிலபஸ் ப்ளஸ் டாபிக் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். தமிழ் சிலபஸ் டாபிக் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சிலபஸ் பார்த்திங்கன்னா தமிழ் யூனிட் 1 to 6 இலக்கணம், யூனிட் 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் திருக்குறளில் 20 அதிகாரம் படிக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அறநூல்களில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக தமிழின் தொன்மை, திராவிட மொழிகள், இதோட சிறப்புகள், இந்த டாப்பிக்கும் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ் யூனிட் 7க்கு என்னென்ன தலைப்புகளில் தமிழ் அறிஞர்கள் பற்றி படிக்கணும், இந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தமிழ் யூனிட் 7 டாபிக் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப். பாருங்கள், திருக்குறளில் 20 அதிகாரம் தனியாக கொடுத்துருக்கோம். அடுத்தது அகரமுதலி, அறநூல்கள் மற்றும் ஔவையார் பாடல்கள், அடுத்ததாக ஓவேசா, தேப்பு மீனாட்சி சுந்தரம், சீலக்குவனார் அந்த பிடிஎஃப்ல இருக்கும். அடுத்தது தமிழின் தொன்மை, திராவிட மொழிகளின் சிறப்புகள். அடுத்தது பாருங்கள், தமிழ் சான்றல் 2 பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா டாபிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால 2 பிடிஎஃபாக பிரித்து கொடுத்துருக்கோம். அடுத்தது தமிழ் தொண்டில் தேவநேய பாவனார், பெருஞ்சித்திரனார் இவங்களை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் பார்த்துடலாமா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தமிழ் சான்றல் பற்றிய செய்திகள் பார்ட் 2. அதாவது தமிழ் சான்றல் பற்றிய செய்திகளில் 2 பிடிஎஃப் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே முதல் பிடிஎஃப் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. இது 2வது பிடிஎஃப். இதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கீவாஜ, நாமக்கல் கவிஞர், இந்த டாப்பிக்லாம் இந்த பிடிஎஃப்பில் வந்துடும். ஓகே, இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாருங்கள், நியூ புக்கில் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஓல்டு புக். ஓகேங்களா? அடுத்தது முடியரசன், நியூ புக்லேருந்து டாபிக் எடுத்திருக்கோம். அடுத்ததான் ஓல்டு புக். இது 11th 12th ஓல்டு சிறப்பு தமிழ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் டாபிக் எங்கே இருக்கோ அதை தேடி பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு தேடி பார்க்குறதுக்கு முடியல, இல்லை எங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சர்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்லாம் கிட்டக்கு நெருங்கிட்டு இருக்கு. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், தமிழ் மொழி. அடுத்தது உருத்திரங்கண்ணனார். அடுத்தது கீவாஜா. அடுத்ததான் நாமக்கல் கவிஞர். நியூ புக், ஓல்டு புக், ஓல்டு சிறப்பு தமிழ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட டாபிக் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. நான் இன்னொரு பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். இதில் தேவநேய பாவாணர், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜிபு, வீரமாமுனிவர், இந்த டாப்பிக்லாம் இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. முதல்ல நம்ம பார்க்கும்போது தேவநேய பாவாணர். ஓகே, பாருங்கள், ஓல்டு புக்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்ததான் நியூ புக். அடுத்தது ஓல்டு புக் தான். சிறப்பு தமிழ் இதுலேருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். 11th 12th ஓல்டு சிறப்பு தமிழ் புக் அடுத்தது பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கோம். இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டடி மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்காதீங்க. டாபிக் வைஸ் க்ளீனாக நீட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் 11th 12th ஓல்டு சிறப்பு தமிழ். நெக்ஸ்ட் ஜிபு. நெக்ஸ்ட் வீரமாமுனிவர்.
உங்களுக்கு இப்போது டாபிக் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ சிலபஸில் நீங்கள் இந்த ஒரு டாபிக் படிக்க படிக்க இந்த சிலபஸில் இந்த டாபிக் முடிச்சுட்டு டிக் அடிச்சுட்டே வரலாம். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் 6th தேடுறது 7th தேடுறது அப்படின்னு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஏதோ ஒரு டவுட் வந்தால் திருப்பி அந்த புக்கை போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு டவுட் வந்தாலும் கரெக்டாக அந்த பிடிஎஃபை எடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த டாபிக் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட ப்ரைஸும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.